பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் ஜனவரி 3 முதல் விநியோகம். வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் வழங்குவார்கள் என்றும் அறிவிப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் காலை மாநிலங்களில் இருக்கும் என்று ஆய்வு மையம் கணிப்பு. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டில் இயல்பை விட 33% கூடுதலாக பதிவான வடகிழக்கு பருவமழை. 8 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் பிற மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாகவும் மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மெத்தப்பட்டமை தயாரித்ததாக 10 பேரை கைது செய்த காவல்துறை. 17 கிலோ 200 கிராம் போதைப் பொருளை இதுவரை பறிமுதல் செய்திருக்கின்றனர். அருப்புக்கோட்டையில் ஆய்வகம் அமைத்து மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் தயாரிப்பு. ஹரியானா, டெல்லி, மணிப்பூரில் முகாமிட்டுள்ள தனிப்படை போலீசார். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கு செல்ல மேலும் 3 படகுகள். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா மலரை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தங்களுக்கு வேண்டிய யாரையோ காப்பாற்ற முயற்சி என்று அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் போராடிய அதிமுகவினர் மீது வழக்கு பதிந்ததற்கும் கண்டனம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டித்து மதுரையிலிருந்து சென்னை வரை பாஜக மகளிரணி நீதி பேரணி. ஜனவரி 3 பேரணி தொடங்கும் என்று அண்ணாமலை அறிவிப்பு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற சீமான் கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு போராட முயற்சி. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மெரினா, பசநகர் கடற்கரை பகுதிகளில் இன்று போக்குவரத்து மாற்றம். 19,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். புத்தாண்டை கொண்டாட தயாராகி வரும் புதுச்சேரி. கடற்கரை பகுதிகளில் இறங்க பொதுமக்களுக்கு தடை. உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி கடிதம். இரட்டை இலைக்கு தடை கேட்ட மனுவை தள்ளுபடி செய்யவும் கோரிக்கை. ஓசூர் அருகே ஊருக்குள் புகுந்த யானை. ஓடும்போது கீழே விழுந்த நிலையில் நூலிலையில் தப்பிய சிறுவன். ஏய் கொஞ்ச லேஸ் போறா சிக்கா சட்னி லே யோபு யார் போடுங்கனா அரை கஷ்ட ஏய் கொஞ்ச லேஸ் போறா PSLV C-60 ராக்கெட் விண்ணில் பாய்ந்து புதிய காட்சியை வெளியிட்ட இஸ்ரோ. 2 செயற்கைக்கோள்கள் பிரிந்து சென்ற காட்சியும் பதிவு. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிரான பாலியல் தொல்லை வழக்கில் தீர்ப்பு உறுதி. 42 கோடி ரூபாய் செலுத்த உத்தரவு. உலக பிரெட் சாம்பியன்ஷிப் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறினார் கிராண்ட் மாஸ்டர் வைஷால். லீக் சுற்றுகள் முடிவில் பட்டியலில் முதலிடம் பிடித்து அசத்தல். சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை காமராஜ் காவல் உதவி ஆய்வாளராக இருந்து 2019ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். அவர் சென்னை திருவான்மையூரில் உள்ள ராஜாஜி நகர் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை தனது வீட்டில் காமராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகை சித்ரா 2020ஆம் ஆண்டு பூந்தமல்லி அருகே உள்ள ஹோட்டலில் தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அவரது தந்தையும் தற்கொலை செய்து கொண்டது அவர்களது உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகை சித்ராவின் கணவர் ஹேம்நாத் நிரபராதி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததிலிருந்து தனது கணவர் மன உளைச்சலில் இருந்ததாக சித்ராவின் தாயார் கண்ணீர் மல்க தெரிவித்தார். அது எப்ப திருவள்ளுவர் வந்து தீர்ப்பு சொன்னாங்க மன உளைச்சல் சாப்பிடாம இருந்தாருப்பா. சாப்பிடாம இருந்தா அப்படியே இது பண்ணி இது மாதிரி அடிச்சு நல்ல
10 நாட்களில் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக தலைவர்கள் மாற்றப்பட உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கட்சியில இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள அத்தனை மாநிலங்களிலும் புதிய மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மாநில தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒவ்வொரு முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு செல்வார்கள். அதே போல நான் அந்தமான் நிக்கோபார் மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கு சிறப்பு அதிகாரியாக செல்கிறேன். அதன் விஷயமாக மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்களிடையே பேசுவதற்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையை பற்றி எடுத்துச் சொல்வதற்கும் நான் செல்கிறேன். அடுத்த எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். திருப்பூரில் கோயில் திருவிழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தீர்த்தக்குடம் எடுத்து நடனமாடி அசத்தினார். அங்கேரி பாளையத்தில் உள்ள மகா காளியம்மன் கோயிலில் மார்கழி மாத பொங்கல் விழாவையொட்டி அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலிலிருந்து மேளதாளம் முழங்க நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தக்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் பக்தர்களுடன் சேர்ந்து நடனமாடி கோயில் வரை தீர்த்தக்குடம் எடுத்து வந்தார். அதன் பின்பு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மாவட்டம் பொள்ளாச்சியில் செல்போன் செயலியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என்று ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டனர். GBY என்ற செல்போன் செயலி மூலமாக 6000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து அதன் மூலம் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் கைதான நாம் தமிழர் கட்சியினர் சென்னை கண்ணப்பர் திடல் சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள். சிவரஞ்சனி, சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து முன்னதாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்ணப்பர் திடல் சமுதாய நலக்கூடத்திற்கு கொண்டு வரப்பட்டார். இதனை அடுத்து நுங்கம்பாக்கத்தில் கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு தலைவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். இதனை அடுத்து நுங்கம்பாக்கத்தில் வைக்கப்பட்டவர்களும் தற்போது கண்ணப்பர் திடல் சமுதாய நலக்கூட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் உட்பட 300க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் தற்போது கண்ணப்பர் திடல் சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் இந்த சமுதாய நலக்கூடம் கதவு வாயில் அருகே நின்று தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஜனநாயக உரிமை, அதற்கு அனுமதி மறுத்திருப்பது கண்டனத்திற்குரியது என கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் தற்போது சமுதாய நலக்கூட வாயில் அருகே நின்று கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.